அவளுக்கு தான் தெரியும். மூடி சத்தம் நாட்டுக்கு கேட்கல, ராசா சத்தம் காட்டுக்கு கேட்கல. உண்மை காட்டுக்கும் அவளுக்கு மட்டும்தான். வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எலெக்ஷன் ஒன்று விஷயம் வந்துட்டால் நம்ம அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு இறங்கி போவாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஓட்டு போட்ட அந்த ஜெயிச்ச இடத்த வந்து திரும்பி பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. நன்றி சொல்கிறதோட சரி, அதுக்கப்புறம் வந்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த தொகுதி பக்கம் வருவாங்க. இது சாதாரணமாக நம்மள மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இதை தான் அனுபவிக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களும் இதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ரோடில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது குண்டும் குழியுமாக இருக்கிற சாலைகள் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து காட்டுற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜனநாயகத்தின் முகத்தை காட்டுற மாதிரி நமக்கு வந்து தோணுது. இப்படியே நம்ம சாதாரணமாக நகரங்களில் நம்ம ஊர்கள்லேயே இப்படி இருந்தால் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் வந்து எப்படி இருக்கும், அங்கே வந்து எந்த வசதி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நீங்கள் அடிக்கடி டிவிலலாம் பார்ப்பீங்க. இப்போ கூட அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த இந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு தேர்தல் நடந்தது. இதுக்காக நாங்கள் வந்து கழுதையை கட்டிட்டு முதுகில் கட்டிக்கிட்டு போய் நம்மளுடைய அந்த ஓட்டுப்பட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம எலெக்ஷனை முடித்தோம், திருப்பி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம்னு பெருமையாக பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷன் மட்டும்தான் இவங்களால் நடத்துவாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து இவங்க எந்த ஒரு ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க பல மலை கிராமங்கள் இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மலை கிராமத்தை மையமாக கொண்டு கொள்ளப்பட்ட ஒரு படம் தான் வந்து கெவி. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் மலை உயரத்தில், கொடைக்கானல்லேருந்து சில பல கிலோமீட்டர் மேலே ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து போகணும். அங்கே வந்து உள்ளே வந்து நிறைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து கெவி. அங்கே வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான குடும்பம் நம்ம ஹீரோவோட குடும்பம். அவர் வந்து ஆதவன் ஒருத்தர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஷீலா அவங்க வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆதவனோட பேர் வந்து மலையன், இவருடைய பேர் வந்து மந்தார. அத்திவான காட்டுக்கு நடுவில் ஒருத்தையில சிக்கிட்டா மூலி. இவங்க வந்து கணவன் மனைவியாக அங்கே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த கிராமத்தில் எந்த வசதியும் இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் மந்தாரை வந்து ஒரு கர்ப்பமாகறாங்க. வந்து கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு வந்து 6, 8, 7 மாதம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ஹீரோ வந்து ஆதவன் வந்து ஒரு சாலை மறியல் போராட்டம் பண்ணுறாரு. எதுக்காக பண்ணுறாருன்னா, அந்த ஊருக்கான ரோடு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சாலை மறியல் போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து இவர் அடிச்சிடுறாரு. தெரியாமல் வந்து ஏதோ ஒரு சின்ன கசமுசா ஆகிடுது. கூட்டம் மூலியை தூக்கி தெற்கு திசை தெரியாமல் ஓட உடனே வந்து இவரை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ரொம்ப கோபமாக அவர் வந்து இருக்கார். இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு ஒரு நாள் வந்து வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து பெரிய குளத்துக்கு போய் சில காய்கறிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் கொடைக்கானல் வரைக்கும் கீழே வந்து இறங்கி கொடைக்கானல்லேருந்து மற்ற பழனி பெரியகுளம் இங்கெல்லாம் போய் தங்களுடைய வியாபாரங்கள் வேலைகள்லாம் பார்க்குறாங்க. மூலி கதல்ல நிறுத்த நினச்ச கூட்டத்தில் ஒருத்தன் தொண்டை கிளிய கத்தனா. இந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கீழே போகிறேன், போய் வந்து நான் வந்து சில வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர் வந்து நான் வீட்டில் வந்து தனியாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறார். போகிற டயத்தில் என்ன ஆகுது, இவங்க போகிறத வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யார்கிட்ட இவர் அடித்தார் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவர் திரும்பி வரும்போது இவரை வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு மனசில் வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி இவங்க இந்த ஊரில் இருக்காங்க, மலையில் கெவியில் இருக்காங்க. கெவியில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பிரசவ வலி மெதுவாக வருது. பிரசவ வலி வரும்போது ரொம்ப துடிக்கிறாங்க. துடிக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஊர் மக்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஊர் மக்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த டாக்டர் அம்மா ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. என்னாலாம் வர முடியாது, நான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மிருகங்களை என்னை அடிச்சிட்டா யார் எனக்கு பொறுப்பு, நீங்கள் முடிஞ்சால் தூக்கிட்டு வாங்க, நான் உயிரோடு இருந்தால் நான் காப்பாற்றி விடுறேன், இல்லை பேசாமல் போயிடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து டோலியை கட்டிக்கிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. பல மைல்கள் வந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்பிட்வீன் டைம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அங்கே டியூட்டி டாக்டராக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாக்லின், நம்ம இதில் விஜய் டிவியில் பண்ணாங்க இல்லையா, அந்த ஜாக்லின் வந்து டியூட்டி டாக்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. காடே இருள் சூழ அங்கே தான் வந்தா கதை சொல்கிற கிழவி முடிச்ச அவுக்க. இவங்க நிலைமையை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்க நடந்து மேலே மலையை நோக்கி வர்றாங்க, இவங்க கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே டயத்தில் வந்து இவரை வந்து நம்மளுடைய ஒரு ஹீரோவை வந்து இவங்க கார்னர் பண்ணிடுறாங்க. யார்? அந்த அடி வாங்கின ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அடியை பிச்சு எடுக்கிறாங்க. நம்ம இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, இந்த மடப்புறம் சம்பவம். அதுதான் அந்த சீனை பார்த்த உடனே ஞாபகம் வருது. என்ன வயலண்ட்டை வந்து அவங்க மேலே செலுத்த முடியுமோ எல்லாமே செலுத்துறாங்க. இவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை. மேற்கப்பான ராசாவுக்கு மூளை கதை கேட்கல. இன்னைக்கு ராவ் இந்த பண்ணி இந்த காட்டை தாண்டக்கூடாது. போகடா. கேட்காத போல சத்தம் கேட்க ராசா படபடக்க. இந்த படம் ரொம்பவே லைவாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஹீரோயினை தவிர பெரும்பாலுமே அந்த கிராம மக்கள்ன்றவங்க வந்து அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மாதிரியே வந்து இருக்காங்க. மேபி அவர் நேட்டிவிட்டியில் போய் செலக்ட் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல, அது படத்தோட டைரக்டர். ஆனால் ரொம்பவே நல்லா அதை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப நல்லா அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது எடிட்டிங். பொதுவாக எப்படின்னா, எடிட்டிங் வந்து 3 இடத்துல நடக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மலையில் இறங்கி வர்றது ஒரு பக்கம், இவங்க வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து மேலே போகிறது ஒரு பக்கம் வந்து அவர் போலீஸ்லேருந்து தப்பிக்கிறது, ஐ மீன் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து தப்பிக்கிறது ஒரு பக்கம். அடியே அதிசயத்துக்கும் உருவம் இல்லை, அதிசயமே உருவமாக வந்து அள்ளி. காட்டை பற்றி அள்ளிக்கு தெரியாது, அள்ளி வர்றது காட்டுக்கே தெரியாது. என்னண்ணே இந்த ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கு? காட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியாத நாட்டுக்கு ராசா தேவை, ராசாவுக்கு மூடி தேவை, மூடிக்கு அள்ளி தேவை, அள்ளிக்கு காடு தேவை. ஆனால் கிழவிக்கு மட்டும்தான் தெரியும் மொத்த காடு பற்றி எரிய போகுது. இப்படியாக 3 இடத்துல வந்து இந்த படம் வந்து போகுது. இதை ரொம்ப அழகாக வந்து இவங்க வந்து டைரக்டர் வந்து தன்னோட எடிட்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது. பெரும்பான்மையான காட்சிகள் வந்து இரவில் தான் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த இரவு வந்து இந்த இரவும் அந்த மலையுமே நமக்கு வந்து ஒரு கதை சொல்லுது. எப்போயுமே அந்த மலை அப்படின்னு பார்த்தாங்களா படத்தில் காமிக்கும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். கொடைக்கானல் இந்த இரவு தான் இது வரைக்கும் அந்த படத்துலையே கொடைக்கானல் மலையை இவ்வளவு ஒரு வழியோடு காமிச்சது இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு சோகம் அதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. எப்போயுமே மலை படங்கள் அப்படின்னா 2 விஷயத்தை தான் நம்ம காட்டுவாங்க. ஒன்றும் மலையினுடைய அழகு, இல்லை கோபம். அப்படின்னா இப்போ சமீபத்தில் வர்ற மனித உரிமை படங்கள் இப்படி தான் இருக்கும். இவர்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு படம் தான் இது. ஏன்னா இவங்களுக்கு எந்த வசதியுமே அங்கே செஞ்சு கொடுக்குறதே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இறுதியில் அந்த கதை என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஷீலா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மந்தாரை கேரக்டருக்கு ரொம்ப பொருந்தி போயிருக்காங்க. ரொம்ப செலக்டிவான படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடித்த அவங்க டூலட் ஆகட்டும், எல்லா படங்களாகட்டும் அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பேசப்படுது. ஸோ அவங்க அந்த ஒரு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி படுற வேதனையை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து இது முதல் படம்னு சொல்கிறாங்க. முதல் படம்னு அளவு தெரியல, ஆதவன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. போலீஸ் கிட்ட அடி வாங்குறதும் சரி, திருப்பி வந்து எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறதும் சரி, ரொம்ப நல்லாவே அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு அண்ணனாக வரக்கூடிய நம்மளுடைய ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய நம்ம ஹீரோயினுக்கு அண்ணனாக நடிக்கக்கூடியவர் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தில் வந்து கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு வயதான லேடி ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கிராமத்தில், அந்த அம்மா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்பை வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. எந்த குறைகளும் பெருசாக படத்தில் இல்லை. குறைகள் இருந்தால் கூட அந்த படத்தினுடைய காட்சி அமைப்பிலையும் அவங்க நடிகர்களுடைய நடிப்பிலையும் அதெல்லாம் ரொம்ப நல்லா அது நம்மளை மறக்கடிக்க செய்யுது. கிட்டத்தட்ட இது வந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த மாதிரி சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் எல்லா வசதியும் இருக்குன்னு. உண்மையாகவே இந்த வசதிகள்லாம் இருக்கா? அடிப்படை வசதிகள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாகவே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லா மக்களும் எல்லாரும் பெற்றிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ இது வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் அப்படின்னா, ஓட்டு போடுறதுக்காக இவ்வளோ தூரம் வர்றீங்களே, அதை கேட்குறாங்க இந்த படத்தில். ஓட்டு போடுறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இந்த மலைகளும் தாண்டு வந்து வர்றீங்க, ஏன் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் வசதி செஞ்சு கொடுக்கல,
ஏன் எங்களுக்கு வந்து ஒரு சாலை வசதி இல்லை அப்படின்றத வந்து இந்த மக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த படம் நமக்குள்ளேயும் கேள்வி எழுப்புது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் ஓட்டு போடும்போது இந்த கேள்விகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக எழும். தவறாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். தமிழ் சினிமாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில நல்ல படங்களில் இந்த கெவி படமும் ஒன்று. கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்திலிருந்து சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வலுக்காக.